எந்த விதமான அனுபவமே இல்லாமல் ஒரு 18 மாதத்தில் ஒரு துணை முதலமைச்சர் ஆகி அவர் தான் எதிர்காலம்னு சொல்லும்போது அவருக்கு பேராசனம் உங்களுக்கு தெரியாது. தன்னுடைய இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு கட்சியை ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிரச்சாரத்தை உருவாக்கி மக்கள்கிட்ட போயிட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட் பேங்க் இருக்குன்னா மக்களுடைய ஆதரவை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு கால்குலேஷன் சொல்லிட்டு இருக்கோம். நான் பேசிட்டு இருக்கேன். அது அப்படி தேவையில்லை. நீங்கள் எம்ஜிஆரை பார்க்கும்பொழுது எல்லாரும் இதே தான் அண்ணன் செங்கோட்டையனை தான் கேட்டேன். அப்போ நான் பறக்கல அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் ரிசல்ட் வர வரைக்கும் யாருமே எங்களை நம்பலை. நடிகர் கட்சின்னு சொன்னாங்க, அவர் பேச தெரியாதுன்னு சொன்னாங்க, விமர்சனம் பண்ணாங்க, ரொம்ப கீழ்த்தரமாக பேசுவாங்க, அசிங்கசிம்ம வாய்க்குசுற மாதிரி திமுக மேடையில் பேசுவாங்க. ஆனால் இதெல்லாம் மீறி அன்னைக்கு தமிழக மக்களுடைய பெண்களுடைய ஓட்டு மூலியமாக அவர் ஜெயிச்சாரு. இதே தான் என்டிஆரோட ஸ்டோரி. 83 98 என்டிஆர் வந்து கட்சி உருவாக்கும் பொழுது கேண்டிடேட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க, இந்த கேண்டிடேட்லாம் ஜெயிப்பாரான்னு. ஆனால் 200 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சார். ஸோ இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாறு திருப்பி 50 வருஷம் உருவாதுங்கிறது தமிழக மக்கள் நம்புறாங்க, நாம நம்புறோம். அதை நாங்கள் உறுதியாக மக்களுடைய எங்களுடைய பிரச்சாரத்தை சொல்கிறோம். நாங்கள் ஜெயிப்போங்கிறது மக்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம். மக்களுடைய கமிட்மெண்ட்டும் அதனால தான் அதிகமாக இருக்குது. இப்போ இளைஞரணி மாநாடு போட்டாங்களே, அதுனா மாநாடை நீங்கள் பார்த்தீங்களா? எப்படி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்போ ஒவ்வொரு கூட்டமும் திமுக வந்து ஒரு பஸ்ஸில் இருந்தோ கவர்மெண்ட் பஸ்ஸில் கூட்டிகிட்டு வராங்க, லாரியில் கூட்டிகிட்டு வராங்க, மக்களை வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கே பெருசாக பார்க்குறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து தலைவருடைய பிரச்சாரத்துக்கு லட்சக்கணக்கில் வரக்கூடிய நீங்கள் மதுரை மாநாடு நீங்கள் எல்லாரும் வந்திருப்பீங்க. 350 ஏக்கரில் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் அப்படி தமிழக எந்த கட்சியும் அந்த ஒரு மாநாடு நடத்தினால அவ்வளோ பெரிய பப்ளிக் ப்ரெசன்ஸ் இருந்தல. இதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இல்லை இந்த மாற்றம் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு உங்களுக்கு புரியும். அன்னைக்கு நீங்கள் சொல்லுவீங்க. அன்னைக்கு நான் உங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்றேன்.